ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி தையல் மிஷினை எப்படியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்படியே ஓப்பனில் இருந்தால் டஸ்ட்டெல்லாம் அழைச்சி தைக்கும்போது நூல் வந்து சிக்கி வரும். அந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் போவதற்கு தைக்கும்போது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குகிற கேரி பேக் உங்கள் வீட்டில் பெருசாக இருந்தால் கூட இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம். இல்லை துணி பை கூட பெரிய சைஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் வச்சிடலாம். பாருங்கள், டஸ்ட்டு உள்ளுக்கே போகக்கூடாது. ஹோல் வழியாக போயிடுச்சுன்னா தைக்கும்போது நூல் வந்து சிக்கி வரும். இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஒட்டோடு அடிப்போம்ல, அதில் இருக்கிற அந்த நரம்பை தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அந்த கம்பிலாம் இருக்கும் பாருங்கள், மெலிஸ் கம்பி, அந்த கம்பி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சின்னதாக ஒரு நரம்பு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேனாவோட மூடி எடுத்துக்கோங்க. அந்த முனை எழுதுகிற பகுதி இருக்கும் பாருங்கள், அந்த முனையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இதை விடலாம். இந்த ஒயர்லலாம் செம்பு கம்பி வரும் பாருங்கள், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இப்போ செம்பு கம்பி இல்லாதனால ஒட்டடை குச்சியில் இருக்கிற அந்த நரம்பு எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், முனையில் விட்டு 2 சைடு அந்த கார்னரில் வச்சிடணும். உள்ளுக்கு விட்டு மூடும்போது இல்லைன்னா வெளியில் வந்துடும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக மூடிடுங்க. இது ரொம்பவும் ஈஸியாக நூல் எப்படியெல்லாம் நம்ம விடலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த முனை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த பிளாக்கில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், அந்த ஹோல் உள்ளுக்கு விட்டதுனால. பேனா மூடியில் நம்ம ரெடி பண்ண அந்த நரம்பை தான் ஊசியில் அந்த ஹோலில் விட போகிறோம். ஏன்னா அது நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக விட்டுடலாம். நூல் விடுறதோட இந்த கம்பி விடுறது உங்களுக்கு ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுடுங்க. மேல் பகுதியிலேருந்தும் நூல் விடலாம், இல்லை கீழ் பகுதியிலேருந்தும் நூல் விடலாம். அந்த கம்பி உள்ள விட்டு இப்போ பேனாவை நீங்கள் இழுத்திங்கன்னா நூல் அப்படியே வந்துடும் பாருங்கள். இப்போ பேனாவை லைட்டாக இழுங்க, அங்கே பாருங்கள் நூல் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு நூல் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்கள இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பாக்ஸில் நூல் கண்டு போட்டு வச்சாவே அப்படியே சிக்கி எல்லா நூலும் அப்படியே சிக்கி இருக்கும். அந்த மாதிரி சிக்கி விழுகாத தனித்தனியாக எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கத்தி எடுத்து அந்த முனையில் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த முனையில் நீங்கள் நூலோட எண்டு பகுதி அப்படியே ஒரு சுற்றி வச்சிட்டிங்கன்னா எப்பொழுதுமே சிக்கி விழுவாது. வேணுங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் விட்டு ஒரு சுற்றிட்டிங்கன்னா போதும், நூல் சிக்கே விழுவாது, அப்படியே இருக்கும். தேவையான போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தையல் மிஷின் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஊசியை விட்டு கூட அந்த நூலை எடுத்திங்கன்னா கரெக்டாக எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஹோமியோபதியில் மாத்திரைலாம் வாங்குகிற அந்த பாக்ஸ் தான். வேஸ்ட்டாக தூக்கி போடாத நம்ம ஊசி போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம ஹூக்கெலாம் கட்டுவோம் பாருங்கள், ஜாக்கெட்டுக்கு அந்த ஹூக்கெலாம் போட்டுக்கலாம். ப்ளவுஸுக்கு ஹூக்கு கட்டுவோம், அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி சின்ன பாக்ஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இடமும் சேவ் ஆகும். பெரிய பாக்ஸில் போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன டேப்லெட் வாங்கின பாக்ஸ்லாம் தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஒரு சின்ன சைஸ் பாக்ஸ் வச்சுக்க பாருங்கள். அதில் வந்து ஊசி, தையல் ஊசி, மிஷினுக்கு போடுற ஊசி, ஹெம்மிங் பண்ணுற ஊசியெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மிஷின் ஊசி, இதில் ஹூக் இருக்குன்னு நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி கூட ஒட்டிக்கலாம். சின்ன பாக்ஸ் தானேன்னு வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா, என்னோடய தையல் பாக்ஸை பாருங்கள். நூலெல்லாம் அப்படியே போட்டதுனால ஒன்றோட ஒன்று சிக்கி அப்படியே கொத்தாக சிக்கி இருக்குது. இதை எப்படி நம்ம இப்போ நீட்டாக அடுக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பாக்ஸில் இருக்கிற நூலெல்லாம் கொட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு, தர்மாக்கோல் தான் எடுத்துருக்கேன், இல்லைனா ஸ்பாஞ்ச் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத. டூபிக் தான் எடுத்துருக்கேன், பல்லு குத்துற குச்சி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். எத்தனை ரோ உங்களுக்கு தேவையோ அத்தனை ரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டிக்கு நீங்கள் இல்லைன்னா நம்ம தொடப்பத்தில் இருக்கும் பாருங்கள், அந்த குச்சை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி தர்மாக்கோலில் சொருவிட்டுங்க பாருங்கள். இப்போ பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது. நமக்கு எந்த கலர் இருக்குது, என்ன கலர் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீட்டாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். பார்க்கவுமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த தென்னை தொடப்பத்தோட குச்சி தான் எடுத்திருக்கேன். இதை கூட நீங்கள் எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தர்மாக்கோலை குத்திட்டு கூட ஒரு நூலாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பார்க்கவும் நீட்டாக இருக்கும். எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். வேஸ்ட்டான பழைய ப்ரஷ் இருந்தால் அந்த மாதிரி எடுத்து ஹீட்டில் காட்டி அப்படியே பின்பக்கமாக அப்படியே மடக்கி விடுங்க. இந்த ப்ரஷ் வந்து நிறைய யூஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா
ஜூஸ் குடிக்கிற கிளாஸ்லாம் உள்ளுக்கு கை போட்டு விளக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரஷ்ஷை வச்சு கூட நீங்கள் விளக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க, நான் தையல் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். தையல் மிஷினை எப்போதும் மாதத்தில் ஒரு டைமாவது நம்ம க்ளீன் பண்ணணும். சர்வீஸ்க்கு வந்து 1 இயர்க்கு ஒரு டைம் விட்டுக்கலாம். மாதத்தில் 1 டைம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் மிஷின் எப்பொழுதுமே ரிப்பேரே ஆகாது. இப்போ பாருங்கள், தூக்கி எடுத்துட்டேன். கை போகாத இடம் அந்த மாதிரி இடத்துல இந்த ப்ரஷ் வச்சு எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாவே போதும். கடையில் கொடுத்து அதிக காசுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு தேவையில்ல. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட ஊசி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி கல் இருந்ததுன்னா வச்சு இந்த மாதிரி நல்லா தீத்துனுங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பாருங்கள், கத்தி, நாங்கள் வந்து இந்த கல் வந்து கத்தி தீர்த்தத்துக்கு, அருகாமனை, கொடுவா அந்த மாதிரி தீர்த்தத்துக்காக தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஊசியும் லைட்டாக நீங்கள் தேய்ச்சா போதும், நல்லா ஷார்ப்பாகிடும். நெக்ஸ்ட் ஐடியா, நம்ம சாப்பாடுலாம் வாங்கினோம், ஸ்வீட்லாம் வாங்கினோம். இப்போ வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி தராங்க. இதெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாது. இதில் நிறைய ரிவ்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். 25 உள்ள ரிவ்யூஸ் வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், தர்மாக்கோல் தான் இந்த பாக்ஸ் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஊசி, மிஷினோட ஊசி, எம்மிங் ஊசி, குண்டு ஊசி எல்லாமே நீங்கள் குத்தி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாக்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடாது. இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்றில், பட்டன் ஒன்றில்னு தனித்தனியாக நீங்கள் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இடமும் உங்களுக்கு சேவ் ஆகும், பார்க்கவும் நீட்டாக இருக்குது. எந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை பாதி அளவு நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஷினோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சும்மா ஊசிலாம் கம்மியாக தாங்க இருக்குது, நான் எப்போயாவது தான் தப்புங்கிறவங்க இந்த மாதிரி ஊசியெல்லாம் ஒரு பாதி அளவு வச்சுட்டு மீதி திங்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தையல் மிஷின் வச்சுருக்கவங்க ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறது கத்திரிக்கோல் தான். கத்திரிக்கோல் அங்கங்கே போட்டுட்டா பிள்ளைங்க ப்ராஜெக்ட் செய்கிறேன் அது செய்கிறேன்னு எடுத்து கட் பண்ணுவாங்க. தவறி கீழே போட்டால் கூட மறுபடியும் நல்லா துணி தைக்காது. துணி தைக்கிறதுக்குன்னு வாங்குகிற கத்திரிக்கோலை துணி தைக்க மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட்டுக்கு பேப்பர் நறுக்க, சார்ட்டு நறுக்க, அந்த மாதிரி கிச்சனுக்குலாம் அந்த மாதிரிலாம் யூஸே பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் தனித்தனி கத்திரிக்கோல் வச்சுட்டு துணிக்குன்னு தனியாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படியே நீங்கள் கத்திரிக்கோல் வச்சுருக்கும் போது கை தவறி கீழே உள்ளது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு கவர் தான் நம்ம ரெடி பண்ண. இந்த மாதிரி பத்திரிக்கை நல்லா திக்காக இருக்கிற பத்திரிக்கை அந்த மாதிரி ஹோலை நல்லா மடக்கிட்டு செலட்டோ போட்டு அந்த கார்னர் கீழே இருக்கிற அந்த ஹோலெல்லாம் நல்லா நம்ம செலட்டோ போட்டு மூடிடணும். நல்லா ஒட்டிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை எதுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா கத்திரிக்கோல் வைக்கிற கவர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். கத்திரிக்கோல் வாங்கும்போதே இதுக்கு கவர் போட்டு தருவாங்க. அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுறாத, அதை பாதுகாப்பாக வச்சுருந்து தையல் தச்சு முடித்தோடனே உடனே கவர் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். மிஷின் நல்லா தைக்கணும், ஊசி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு அடியில் பேப்பர் வச்சு ஒரு தையல் விட்டிங்கன்னா கூட அந்த ஊசி வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். நல்லா சூப்பராக மிஷின் தைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிங்கன்னா போதும், ஊசி வந்து ஷார்ப்பாகிடும், மிஷினும் நல்லா சூப்பராக தைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நூல் சுற்றுறதுக்குலாம் கம்பிலாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். ஒரு சில டைம் காணா போகும், தேடி எடுக்க நமக்கு டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் தென்னை தொடப்பத்தில் இருக்கிற ஒரு குச்சியை ஒரிச்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாபின் கேஸில் நூல் சுற்றுறதுக்காக தான் இந்த ஐடியா. பாருங்கள், இப்போ நான் நூல் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக சுற்றுறதுக்கு கம்பி வச்சு கூட நீங்கள் சுற்றலாம். ஒரு சில டைம் கம்பி காணும், அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தென்னை தொடப்பத்தில் இருக்கிற ஒரு குச்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நூல் சுற்ற யூஸ் பண்ணலாம். தையல் மிஷின் தச்சு முடித்ததுமே தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி எங்கேயுமே அப்ளை பண்ணி நல்லா தொடச்சிட்டு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும், டஸ்ட்டும் போகாது. பாருங்கள், நூல் சுற்றி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் வாங்கின பாக்ஸ் தான் மூடிக்கேன். இந்த பாக்ஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா மேலே வந்து துணி போட்டு நீங்கள் சுற்றி கவர் பண்ணலாம். இல்லைனா மேலே கலர் பேப்பர்லாம் ஒட்டினீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். எந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.